உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து ரஜினியை ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணுவார். வந்து ரஜினி உன் சுயசரிதை நீ எழுதுவியா அப்படின்னு. பயோபிக் இல்லை எழுத மாட்டேன் சார் அப்படின்னு. காரணம் என்னன்னா நிறைய உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும், அதனால் நிச்சயமாக வாய்ப்பு இல்லை அப்படின்னாரு. அது அப்புறம் ரஜினி அவருடைய சுயசரிதை எழுத போகிறாரு, அப்புறம் எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ரகசியமாக எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்ல அதை வந்து ஒரு கோர்வையாக எழுதிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தகவல்லாம் இருந்தது. அப்புறம் அவருடைய சுயசரிதை வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மகள் படமாக எடுக்க போகிறாங்க, தன் அப்பாவுடைய சுயசரிதை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் அவருடைய இந்த பயோபிக் புத்தகத்தை ஏறக்குறைய எழுதி முடிச்சிட்டாரு ரஜினி அப்படின்ற ஒரு தகவல். இப்போ வந்து பெங்களூரில் இருக்கார். காரணம் தான் அவருடைய ஃபைனல் ஸ்டேஜில் அந்த புத்தகத்தில். இப்போ ரஜினி சொன்னார் நிறைய உண்மைகள்லாம் அதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. வந்து ஒருவேளை முழுசாக அந்த பயோபிக்கில் வந்து உண்மையை சொல்லியிருக்காரா அல்லது சிலதை வந்து மறைச்சிருக்காரா? உண்மையை சொன்னா பெரிய விஷயம்னு நம்ம சுயசரிதைன்னா உண்மை தானே, காந்தியே உண்மையை சொல்லிட்டாரு, சொல்லி தானே ஆகணும் அப்படின்பொழுது அது புத்தகமாக வரும்பொழுது தெரியும் அதற்கு மிகப்பெரிய வெளியீட்டு விழா ஒன்று இருக்குது அப்படின்னு. ரஜினியோட மவுஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்றைக்குமே குறையாது ராஜா அப்படின்னு. இந்த மேட் இன் கொரியா அப்படின்னு ஒரு படம் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. அந்த படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்காரு, அங்கே போய் கொரியாவில் போய் சியோலில் போய் அந்த படத்தை எடுத்திருக்காங்க, சில காட்சியெல்லாம் எடுத்திருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற நடிகர்கள், கொரியன் நடிகர்கள்லாம் வச்சு சில காட்சி இருந்தபோது அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. வந்து இங்கிலீஷும் கொரியாவும் தெரிஞ்ச ஒருத்தர் கூட்டமாக இருக்காங்க. அவங்க எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இந்தியன் சினிமாவில் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து அதில் ஒரு 5-6 நடிகர்கள் வந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியா தளபதி பாட்டை பாடின உடனே அந்த கொரியன் இதோடு பாடின உடனே இவங்க மிரண்டு போயிட்டு இருக்காங்க. வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பக்கத்தில் இருக்கிற ஜப்பானில் தான் ரஜினிக்கு இவ்வளோ பெரிய ரசிகர்னு பார்த்தா கொரியாவிலேயே நமக்கு இவ்வளோ பெரிய ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்காங்க. கொரியாவுக்கும் நமக்குமான, ஜப்பானுக்கும் நமக்குமான ஒரு பந்தம் ஏதோ இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் மொழியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா தான். ஏன்னா கடல் தாண்டி ஒரு மனிதரை ரசிக்கிறாங்க அப்படின்னா அது ரஜினியாக தான் இருக்க முடியும். அதுதான். அப்போ அதுக்காக தான் இந்த சுயசரிதை அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெயிலர் 2 ஒரு 10 நாள் மட்டும்தாங்க படப்பிடிப்பு இருக்குது. அந்த 10 நாளில் 8 நாள் ஷாருக் கான் நடிக்க போகிறார். அந்த இறுதிக்கட்ட படப்பிடிப்பு. அந்த ஷாருக் கானோடு சேர்ந்து எஜே சூர்யாவுடைய சில காட்சிகள். ஷாருக் கான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்க போகிறதாக ஒரு தகவல் வந்து. இந்த ஜெயிலர் 1க்கு எப்படி இருந்ததோ அதை தாண்டி ஜெயிலர் 2க்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும், மிகப்பெரிய இட்டடிக்கும்னு நெல்சனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா எந்தவித அப்டேட்டும் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எந்தவித பில்டப்பும் எந்தவித ஐப்பும் இது 1000 கோடி இருக்குது 2000 கோடி நான் உண்மையில் நான் சொல்லிங்க வந்து சொல்கிறவங்க தான், எந்தவித பேச்சும் கிடையாது. படம் வரட்டும் பேசட்டும், அதுக்கு முன்னாடி வரப்போகிற டீசர் ட்ரெய்லர் கிளிம்ஸு இதெல்லாம் வேற லெவலில் கொண்டு போயிடும்னு அப்படி ஜெயிலர் 2 காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ஜனவரியிலேருந்து பாருங்கள் வந்து தியேட்டரில் வசன்னு வாரத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு படம் கூட ஓடலைங்க. வந்து இப்போ தான் T20 உலகக்கோப்பை முடிஞ்சுது, அடுத்தது 28ஆம் தேதி IPL ஆரம்பிக்க போகுது. உண்மையிலே தியேட்டருக்காரங்க தியேட்டர் நடத்துறது மிகப்பெரிய கஷ்டம். அதில் இது மாதிரி ஸ்டார் வேல்யூ விஜய் வாய்ப்பில்லை ராஜா, ஜனநாயகன் கண்டிப்பாக ஜனநாயகனை சொல்லணும், மே மாதம் தான் அந்த படம் வரும், இல்லை ஜூனில் வரும். அஜித் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரியல. இப்போ ரஜினி கமல், ரஜினி தான் முக்கியமான ஒரு விஷயம். ஜெயிலர் 2க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜூன் மாதம் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஜூலையில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த சுயசரிதை அவருடைய மகள், சூப்பர் ஸ்டாருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் டைரக்ட் பண்ணணும் பெரிய ஆவலாக இருக்காங்கல்ல, இதை அவர் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது மகள்கிட்ட. காரணம் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தன்னுடைய சுயசரிதையை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க. லால் சலாமு மற்ற படங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும் அது என்ன ஆச்சுன்னு. அதனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் மகள்னா மகள், உறவுனா உறவு, தொழில்னா தொழில், அதில் ரொம்ப தெளிவான ஒரு நபர், அதில் மாற்று கருத்து கிடையாது. வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டெக்ஸ்லான்னு ஒரு படம் பிரம்மாண்டமான பூஜையெல்லாம் போட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு, 7 ஸ்டார் ஹோட்டலில். ஆக்சுவலாக அந்த படம் என்னென்னா பாதி எடுத்து முடித்த படங்களாங்க. பாதி எடுத்து முடித்த படத்துக்கு பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பாதி எடுத்து முடிச்சதுக்கு வந்து பெரிய வியாபாரம் பெரிய ஐப்பு ஒன்றுமே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது அப்படியே தூக்கி கிடப்பில் போட்டாங்க. ஜெய் தான் ஹீரோ. ஏற்கனவே லால் சலாம் எடுத்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எங்கேருந்து வந்து, அதனால் ரஜினியும் பெரிய அளவில் அதுக்கு சப்போர்ட் பண்ணல. விட்டுருங்க, ஏன் அவருக்கு இப்போ உண்மையிலே வந்து டைரக்ஷன் ப்ரொடக்ஷன்
இதெல்லாம் மகள்கள் வரத்தில் அவருக்கு பெரிய விருப்பம் இல்லை. அதுவும் ஐஸ்வர்யெல்லாம் வேணாம பாருமா, குடும்பத்தை பாருமான்ற ரேஞ்சில் இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு வழியாக பிடிச்சி அதை புது படம் மாதிரி கொண்டு வந்து இந்த டெக்ஸ்லாவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதை ஏறக்குறைய பாதி படம் முடிச்சாச்சு. ரஜினி எப்படி தெளிவானவர் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பயங்கர பிரில்லியன்ட் வந்து சினிமா விஷயத்தில் வந்து 35 வருஷம். ஆமாம், தர்மதுரை படம் 35 வருஷம் ஆகுது வந்து. அப்போது 1991 அந்த படத்துக்கு வந்து வேற ஒரு பேர் வந்து வைக்கிறாங்க. ஒரு வி சேகருடைய படத்துடைய தலைப்பு, அதான் தலைப்பு, ஏதோ ஒரு தலைப்பு அந்த படத்துக்கு. ராஜசேகர் தான் டைரக்டரு. நம்ம சத்யம் தியேட்டர் பக்கத்தில் வாசன் ஹவுஸ்னு ஒரு பெரிய பில்டிங் இருந்தது. அது இப்போ இல்லை, இப்போ வந்து ஒரு கம்பெனியாக மாறிடுச்சு. அந்த வாசன் ஹவுஸில் தான் பெரும்பான்மையான படங்கள்லாம் எடுப்பாங்க. அதில் வச்சு இந்த படத்தை ஒரு 13 நாள் எடுக்கிறாங்க ரஜினி வச்சு. அது பேர் தர்மதுரை கிடையாது ஆக்சுவலாக. ராஜசேகர் எடுக்கிறாரு. 13 நாள் ரஜினிக்கு ஒரு மாதிரி ஈடுபாடு இல்லாமல் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. 14வது நாள் அப்படியே வராரு வந்து, இந்த கதையை எனக்கு சுத்தமாக வரல, இது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல ராஜசேகர், இதை தூக்கிடலாமான்றார் அவன். சார் இன்னும் ஒரு 10 நாள் ஷூட்டிங் முடிச்சா படம் ரெடி. இல்லை எடுத்துருங்கன்றார் அவன். ஏன்னா ராஜசேகர் அவ்வளோ குயிக்காக எடுக்கக்கூடியவர் வந்து. ரஜினிக்கும் கமலுக்கும் அவ்வளோ ஒரு ஆப்டான ஒரு டைரக்டர். அவர் இப்போ உயிரோடு இல்லை. வெறும் பெரிய ஷாக்கை படிச்சு ரஜினி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் வந்து கன்னடக்காரங்க, 2 கன்னட தயாரிப்பாளர்கள். ஓகே, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஏதோ அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்குது. ஆனால் அந்த 13 நாள் அவர் வந்து ஒரு ஈடுபாடாகவே நடிக்கலை. நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, வேறு என்ன சார் படம் பண்ணலாம் அப்படின்னா, விஷ்ணுவர்தன் நடித்த தேவான்னு ஒரு படம் கன்னடத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாங்க. அதனுடைய கேசட் எடுத்து வந்து கொடுக்குறாரு ரஜினி வந்து ராஜசேகர்கிட்ட. இதை என்ன பண்ணுவீங்களே அது பண்ணுவீங்களே தவிர 2 நாளில் இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி முடிங்க, நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு. அதுதான் தர்மதுரை படம். அது படம் என்ன சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் ரஜினியோட கணிப்பு. இன்னைக்கு வரைக்கும் 35 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தார்னா இப்போ எப்படி இருப்பார் வந்து, ஃபயராக இருப்பார் இல்லைங்களா. அதுக்கு தான் அந்த டெக்ஸ்லா மேட்ருக்காக சொன்னது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, கருப்பு படத்துக்கு என்னையா பஞ்சாயத்து, கருப்பு படத்துக்கு என்ன பஞ்சாயத்து, திரும்ப திரும்ப ஏறக்குறைய சூரிய வந்து தியேட்டருக்காரங்களாம் ஓடிடி ஹீரோன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. எதற்கும் துணிந்தவன் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற ஜெய்பீமுக்கு பிறகு தியேட்டரில் வந்த அந்த படம். அதன் பிறகு ஒரு படம் கூட தியேட்டரில் ஓடவே இல்லை. அப்புறம் ஒரு வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நான் கேள்விப்பட்டது என்னன்னா, கருப்பை வந்து சூர்யா தரப்பினர் பார்த்ததாக ஒரு தகவல். படம் திருப்தியாகவே இல்லையா. என்ன படங்கன்ற ஆர்ஜே பாலாஜி முகத்திலேயே முழிக்காமல் ஒரு கிளம்பி போயிட்டார்ன்ற மாதிரி ஒரு தகவல். அதுக்கு ஏதோ ரீஷூட் பண்ணோம் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி கேட்டப்போ, நல்லா வேணாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து திடீர்னு இந்த சினிமா குரூப்புகளில் கிளம்புனது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் ஆர்ஜே பாலாஜி வீடியோ போட்டிருக்காரு. அது அந்த குரூப்பில் வந்த விஷயம்தான். ஏன்னா படத்துடைய ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபுவுக்கும் பாலாஜிக்கும் ஒரு பெரிய சண்டை. அந்த சண்டையில் அவர் மேலேயே ஒரு வழக்கு போட போகிறாரு. ஏங்க, போன தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆக வேண்டியதுங்க. 2025 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. தீபாவளி போச்சு, கிறிஸ்மஸ் போச்சு, பொங்கல் போச்சு, இந்த தமிழ் புத்தாண்டே வரப்போகுது வந்து. என்ன ஆச்சு படம், நான் என்ன பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து தயாரிப்பாளர் தான். நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. உங்களுக்கு வந்து காப்புரிமை சட்டப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட், ஒரு சினிமாவில் ஒரு படம் திரைப்படம்னா அது தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம். அது மீறி இயக்குனர் எப்படி வந்து வழக்கெல்லாம் தொடர முடியும்னு தெரியல. அவர் திடீர்னு நேற்று ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் ஆர்ஜே பாலாஜி. கருப்புல வந்து பிரச்சனை இல்லை, எனக்கும் எஸ்ஆர் பிரபுக்கும் ஒரு தகராறு இல்லை, அது பாட்டுன்னு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தமாஷா இருக்குது. ஒரு 10 நாளில் கருப்பு படத்தோட ரிலீஸ் அப்டேட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னாப்புல வந்து மே மாதம் ரிலீஸ் பண்ண பொறுத்தா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அந்த படம் அப்படி கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஹீரோவுக்கு அந்த படத்தின் மீது பெரிய விருப்பம் இல்லை. இந்த ப்ரொமோஷன்லாம் ஆரம்பித்தா ஹீரோ கலந்துப்பாரா, அந்த டீம் வந்து உற்சாகமாக அதில் வேலை செய்வார்களா, படம் மே மாதம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி பெரிய கேள்வியாக இருக்குது. இது என்னையா வந்து சூர்யாவுக்கு அந்த சோதனையாக இருக்கிறது அப்படின்ற பொழுது, இங்கே பார்த்தீங்கன்னா லெஜண்டில் எந்த அளவுக்கு இறங்கி லெஜண்ட் சரவணாவை வந்து அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்களோ, அதையெல்லாம் அடிச்சுன்னு இருக்கிற மாதிரி, எல்லார் வாயிலையும் பிளாஸ்டிக் ஒட்டுற மாதிரி இந்த லீடர் படத்தினுடைய டீசர் அட்டகாசமாக இருந்ததுங்க. வந்து நம்ம கூட பேசியிருந்தோம், வந்து பிரமாதமாக இருந்தது டீசர். அந்த டீசரை பார்த்த பிறகு ரைட், ஓகே, இவர் எந்த விதத்திலும் எதிர் விமர்சனம் பண்ணக்கூடாது. இதுக்காகவே, ஏன்னா ஒரு ஹீரோ அப்படின்னா நமக்கான வேலை என்ன, நமக்கான ஒரு கெப்பாசிட்டி என்ன, அதையெல்லாம் புரிஞ்சு தான் லெஜண்ட் சரவணா இதில் பண்ணியிருக்காரு. அப்பட்டமாக தெரியுது. ரெண்டாவது, மேக்கிங்கில் பிரமாதப்படுத்தியிருக்காரு. மிக முக்கியமான ஒரு விஷயம், வருகிற 21ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டரில் பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச் நடத்த போகிறாங்க. ஜிப்ரான் வந்து லைவ் மியூசிக்லாம் வாசிக்க போகிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம்.
இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இவரும் ப்ரொடக்ஷன் தரப்பில் குறிப்பாக லெஜண்ட் சரவணா சொன்னது என்னென்னா, இந்த படத்தை எந்த விதையும் ஐப்பு பண்ணாதீங்க, எதுவுமே ஐப் பண்ணாதீங்க, அந்த பாட்டில் அந்த படம் இருக்கட்டும், அந்த படம் பேசும் பாருங்க அப்படின்னு. அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து டைரக்டர் செந்தில்குமார் தான். காரணம் என்னென்னா, கருடன் படத்தை மறுபடியும் போய் பாருங்கள், பிரமாதமான படமாக இருக்கும். அது மாதிரி ஒரு டைரக்டர் கையில் முழுசாக ஒப்படைக்கிறது ஒன்று, அந்த டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறது. லெஜண்ட் சரவணா கிட்ட இருக்கிற காசுக்கெல்லாம் அவர் வந்து இதுமாதிரி வெயிலையும் மழையிலையும் உடம்பை குறைச்சி மேக்கப் போட்டுக்கின்னு டைட்டாக ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு வந்து நின்று ஏன்னா நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு பெரிய, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய பணக்காரர், தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பெரிய பணக்காரர், அவர் நடிக்கணும்னு ஆசை. ஒரு முக்கியமான டைரக்டர்கிட்ட போனோடனே முதல் நாளே வந்து சேத்துல விழ சொன்னாராம். அந்த சேத்துல குதிங்க அப்படின்னு. குதிங்க கூட சொல்ல, அதில் விழுங்க அப்படின்னு. என்னங்க என்ன போய் சேத்துல விழ சொல்கிறீங்க அப்படின்னு. சேத்துல விழுங்க, நடிக்க வந்துட்டீங்கல்ல, என் கண்ட்ரோலில் வந்துட்டீங்கல்ல பண்ணுங்கன்னு அவர் அப்படியே கார் எடுத்துன்னு BMW கார் எடுத்துன்னு வீட்டுக்கு போயிட்டாராம். இது நடந்தது உண்மை. ஆனால் இவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு, இருக்கிற கடைங்களை பார்த்துக்கிட்டா ஒரு பிஸ்னஸ் பார்த்துருந்தா போதும். அது ஒரு இந்த வயசில் வந்து இறங்கி அடிக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லைங்களா. அதில் இன்னொன்று பொறாமையான விஷயம் என்னென்னா, லெஜண்ட் படத்தில் ஊர்வசி ரவுத்தாலா எப்படிங்க இவருக்கு ஜோடியாக வந்தாங்கன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, இந்த படத்தில் லீடரில் வந்து பாயல் ராஜ்புத், பாலிவுட்டில் இருக்கிற கதாநாயகிகள் பூரா இவரை தூக்கின்னு வந்துடுவார் பொழுது. சரி, லீடர் உண்மையிலே அது வந்து ஒரு கதைக்கான படமா, இல்லை ஹீரோவுக்கான பில்டப் படமா, இல்லது இந்த படம் இப்படி ஒரு தரமான ஆக்ஷன் படமா அப்படின்னு வந்து ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி தெரிய வரும். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, டாக்ஸிக் படம் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய பேரும். இப்போ துரேந்தர் 2 பாருங்க வந்து ப்ரீமியர் ஷோ, பெய்டு ஷோக்கெலாம் ரெடி ஆகிட்டாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு துரேந்தர் 2க்கு. 4 மணி நேரம் படங்க, 2 இன்டர்வல் விடுவாங்களா, என்ன ஆகும் தெரியல. இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. டாக்ஸிக்கும் அப்படியாப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. திடுதும்னு அந்த படத்தை தூக்கி போய் ஜூனில் தள்ளி விட்டாங்க. என்னையா காரணம்னா, அது ஒவ்வொரு காரணம் ஆளாளுக்கு சொன்னாலும் நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, இந்த படத்தை யஷும் அவர் டீமும் உட்காந்து பார்த்துருக்காங்க. படம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உட்காந்து பார்த்த உடனே இந்த VFX, க்ரீன் மேட்டு, ப்ளூ மேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உப்மா படத்தில் பண்ணியிருப்பாங்கல்ல, அவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சுருந்துக்கிறாங்க. அடுப்பாகி போயிட்டாப்லையா யஷ் என்னங்க, அதை விட எடிட்டிங் சொதப்பலாம். இது எல்லாத்தையும் இந்த சீட்டு கட்டு ஃபுல்லாத்தையும் கலைச்சி போடுங்க, மறுபடியும் எல்லாத்தையும் சீட்டு கட்டி அடுக்குங்கிற ரேஞ்சில் இந்த VFX ஒரு டீம், அவரே கொண்டு வந்த ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எடிட்டிங் ரீஎடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ரைட்டு, ஒரு படம், இந்த படம் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குதுன்னா அது தள்ளி வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த படம் ஒரு மோசமான படமாக மாறிடக்கூடாது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கீது மோகன்தாஸ் இந்த படத்தோட டைரக்டர். நலத்தமயந்தி படம் பார்த்தவங்களாம் தெரிஞ்சிருக்கோம். அந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து, இந்த டாக்ஸிக் ஆரம்பிச்சிலேருந்து கீது மோகன்தாஸுக்கும் யஷுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு கிளாஷ் ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. 2 பேருக்கும் மாறி மாறி ஓடி இருந்திருக்குது. ரைட்டு, ஒரு ப்ராடக்ட் நல்லா வரணும், ஒரு திரைப்படம் பிரமாதமாக வரணும், அது யஷ் மாதிரியான ஒரு பேன் இண்டியா ஸ்டாருக்கு மிக முக்கியமான படம் அப்படின்னா, அது டெக்னிக்கலாக சொதப்பலான படமாக இருந்தால் ரசிகர்கள் முதல் ஷோலேயே கழுவி ஊற்றிட்டு காய போட்டு போயிட்டே. இது தெரிஞ்சுதான் இந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்க வருகிறேன். வணக்கம்.